இதிகாச புராண கதைகளில் ராமாயணம் எவ்வாறு சிறப்பிடம் பெற்றதோ அதைவிட சிறப்புக்குரிய ஒன்று மகாபாரதம். அந்த வகையில் தாமரை கிண்ணத்தில் தவழ்ந்தெழுந்த சூரிய புத்திரனான கர்ணன் பற்றிய விடயங்களை இன்றைய காணொளியில் பார்ப்போம் வாருங்கள். அன்று 14 வயது மட்டுமே ஆன குந்தி தேவி துர்வாச முனிவருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுத்து துர்வாச முனிவரிடமிருந்து வரத்தையும் பெற்றார். அந்த வரமானது எந்த கடவுளை வணங்கி குழந்தை வரம் கேட்கிறாயோ அந்த கடவுளின் அம்சத்தோடையே ஒரு குழந்தை உனக்கு பிறக்கும் என வரமளித்தார். விளையாட்டு பெண்ணாகிய குந்தி முனிவர் கொடுத்த வரம் உண்மையா அல்லது பொய்யா, பலிக்குமா பலிக்காதா என சந்தேகத்தில் குந்தி சூரிய தேவனை வணங்கி அந்த மந்திரத்தை உச்சரித்தார். ஆனால் குந்தி எதிர்பாராத விதமாக சூரியன் முன் தோன்றி கேட்ட வரமான குழந்தை வரத்தையும் கொடுத்துவிட்டு சென்றார். கவச குண்டலத்தோடு ஒரு குழந்தையும் பிறந்தது. திருமணமாகாத குந்தி குழந்தையை எவ்வாறு வளர்ப்பதென்று தெரியாமல் சமுதாயத்துக்கு பயந்து ஒரு கூடையில் பிறந்த குழந்தையை வைத்து நதியுடைய நீரோட்ட பாதையில் நதியில் சென்ற அக்குழந்தை அஸ்தினாபுரத்தில் உள்ள தேரோட்டியான அதிரதன் கையில் கிடைத்தது. குழந்தை இல்லாத அதிரதனும் அவரது மனைவி யசோதாவும் கர்ணன் என பெயர் வைத்து வளர்க்க ஆரம்பித்தனர். கர்ணன் சிறுவயதிலேயே வில்வித்தையை கற்று சிறந்த வில்லாளனாக மாற வேண்டும் என ஆசை கொள்கின்றான். அதே ஆசையில் அஸ்தினாபுரத்தில் உள்ள இளவரசர்கள் வில்வித்தை கற்கும் இடம் நோக்கி சென்று குரு துரோணாச்சாரியாரிடம் வில்வித்தையை கற்றுத்தாருங்கள் என மிகவும் ஆசையுடனும் பணிவுடனும் கேட்கின்றான். அதற்கு குரு துரோணாச்சாரியார் கர்ணன் தேரோட்டியின் மகன் என தெரிந்து கொண்டு குலத்தால் தாழ்ந்தவனுக்கு பயிற்சி அளிக்க முடியாது என கர்ணனை அவமானப்படுத்துகிறார். அவமானப்பட்ட கர்ணன் துரோணாச்சாரியாரை விட சிறந்த வில்லாளனாக வேண்டும் என முடிவு செய்கின்றார். எனவே துரோணாச்சாரியாருக்கே வில்வித்தை கற்றுக் கொடுத்த பரசுராமர் இருக்கும் இடம் நோக்கி செல்கிறார். கர்ணனின் ஆர்வத்தை புரிந்து கொண்ட பரசுராமரும் நீ அந்தணனா என வினா ஒன்றை கேட்கிறார். எங்கு நான் ஒரு தேரோட்டியின் மகன் என தெரிந்தால் வில்வித்தை கற்க முடியாது என தெரிந்து கொண்ட கர்ணன் தான் ஒரு அந்தணன் என கூறி வில்வித்தையை கற்றுக்கொள்கிறார். பரசுராமரும் எல்லா விதமான போர்க்கலையோடு சேர்த்து சக்தி வாய்ந்த திவ்ய அஸ்திர பிரயோகத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் கர்ணன் எல்லா விதமான பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டு பரசுராமருக்கு இணையான வீரனாக மாறுகிறார். கர்ணனின் திறமையை பார்த்த பரசுராமர் கர்ணனை தன்னுடைய அன்பு சீடனாக நினைக்கிறார். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளை ஒரு நாள் ஒரு நொடி அனைத்தையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. ஆம், அப்படியும் ஒரு நாள் வந்தது. குரு பரசுராமர் கர்ணனின் மடியில் படுத்து துகில் கொள்ளும் நேரம் ஒரு ராட்சச வண்டு கர்ணனின் காலை கடித்து கொண்டிருந்தது. கடிக்கும் வண்டை விரட்ட நினைத்து தான் அசைந்தால் குருவின் துயில் கலைந்து விடுமோ என கர்ணன் அவ்வாறே இருந்தார். அதன் பொருட்டு ஒருபுறம் சென்ற வண்டு மறுபுறம் துளையிட்டு வரும் வரை கர்ணன் அமைதி காத்தமையால் குருதி ஆறாக சென்று பரசுராமர் மேல் பட்டது. உடனே கண்விழித்த பரசுராமர் ரத்தம் யாருடையது என கேட்டார். கர்ணன் நடந்த எல்லாவற்றையும் பரசுராமரிடம் கூறினார். அப்போதுதான் கர்ணனிடம் பரசுராமர் ஒரு அந்தணனால் இந்த வலியை தாங்க முடியாது, உண்மையை சொல் கர்ணா, யார் நீ? மன்னித்து விடுங்கள் குருவே, நான் அந்தணன் கிடையாது, நான் தேரோட்டியின் மகன். தாழ்ந்த குலத்தை சேர்ந்த எனக்கு அவமானம் மட்டுமே கிடைத்தது என மனம் வெதும்பி கூறினார். கேட்ட பரசுராமர் பொய்க்கூறி என்னிடம் நீ வந்து திவ்ய கலைகளை கற்று பெரும் பாவம் இழைத்தாய். இதற்கான சாபத்தை நீ அனுபவித்தே ஆகவே. உன் வாழ்வில் இக்கட்டான நிலை ஏற்படும் போது என்னிடம் இருந்து நீ கற்ற திவ்ய அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன் தராமல் போகும் என சாபம் அளிக்கிறேன் என்றார். தன்னுடைய குருவான பரசுராமரிடமே சாபம் பெற்ற கர்ணன் மனம் மிகவும் பாதிப்படைந்து அங்கிருந்து புறப்பட்டு கர்ணன் காட்டு வழியே பயணம் செய்து மன அமைதிக்காக தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் மிகவும் பசியாக இருந்த கர்ணன் புதரின் பின் மான் உள்ளது என நினைத்து தனது தனுசில் இருந்து அம்பை எய்கிறார். அம்பு துளைத்து காயமடைந்த மானை காண சென்ற கர்ணனுக்கு பெரும் அதிர்ச்சி. காரணம் புதரின் பின் இருந்தது மான் அல்ல, அது ஒரு பசு என காண்கிறார். தான் ஒரு பசுவை கொன்றுவிட்டேன் என கண் கலங்கி நிராயுதபாணியாக நின்று கொண்டிருந்த கர்ணன் அவ்வேளை அங்கு பசுவின் சொந்தக்காரன் வந்து பார்த்து மிகவும் மனம் சஞ்சலமுற்று கர்ணனை நோக்கி சாபம் வழங்கினார். நீ பார்ப்பதற்கு ஓர் போர் வீரனை போல் இருக்கிறாய். எனவே போர்க்களத்தில் அவசியம் ஏற்படும் போது தக்க சமயத்தில் உனது ரதம் ஆழமாக பூமியில் புதையுண்டு போகும். ரதத்தை மீட்கவும் முடியாமல் உதவியின்றி நீ தவிக்கும் போது இன்று இந்த பசுவுக்கு ஏற்பட்ட நிலைமை அன்று உனக்கும் ஏற்படும் என சாபம் அளித்தார். இவ்வாறு இரு சாபத்தை பெற்ற கர்ணன் அஸ்தினாபுரம் நோக்கி செல்கின்றார். இவர் அங்கு அஸ்தினாபுரம் செல்லும் போது குரு துரோணாச்சாரியார் தனது சீடர்களை கௌரவிக்கும் விதமாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே போட்டி ஒன்றை நடத்தினார். அதன் போது துரோணரின் அன்பு சீடனான அர்ஜுனனுக்கு நிகரான ஒரு வில்வித்தை வீரன் இந்த பூவுலகில் இல்லை என மார்த்தட்டி கொண்டிருந்தார். பாண்டவர்களும் கௌரவர்களும் கடும் வீரத்தை காட்டினர்.
பாண்டவர்களின் ஈட்டி, கடாயுதம், வாழ்வீச்சு, உடல் வலிமை இப்படி எல்லா வித்தைகளுக்கும் இணையான வீரர்கள் கௌரவர்களிடம் இருந்தனர். ஆனால் அர்ஜுனனின் வில்வித்தைக்கு முன்னால் இவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. துரோணாச்சாரியார் அரங்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன் சவால் ஒன்றை விடுகிறார். என் சீடன் அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவன், வீரத்தில் சிறந்த வில்லாளன், அர்ஜுனனுக்கு நிகர் அர்ஜுனன் மட்டுமே என அனைவரின் முன்னாலும் வீர வசனம் பேசிக் கொண்டிருக்கின்றார். துணிச்சல் இருந்தால் யாராவது முன்வரவும் என கூறியவுடன் துரோணாச்சாரியார், பாண்டவர்கள், கௌரவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் அமைதி காத்தனர். அத்தருணத்தில் மக்கள் கூட்டத்தில் இருந்து கிழித்து சீறி பாய்ந்து வரும் ஒரு அம்பை அர்ஜுனன் முதல் துரோணர் வரை அவதானிக்கின்றனர். அந்த அம்பு எய்த வீரன் யார் என்று பார்க்கும் போது தானம், வீரம், நட்பு என அனைத்திற்கும் இலக்கணமாய் திகழ்ந்த மகாகுரு பரசுராமரின் அன்பு சீடன் மாவீரன் கர்ணன் என்பதை காண்கிறார்கள். பின் அதுவரை அர்ஜுனனது வீரத்தை கண்ட மக்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள் அனைவரும் கர்ணனின் வில்வித்தையை பார்த்து வியந்தனர். இவ்வேளை அர்ஜுனருக்கு கர்ணன் நேரடி சவால் ஒன்றை முன்வைக்கின்றார். அதேவேளை ஒரு சத்திரிய அரசனோடு இன்னொரு சத்திரிய அரசனே போட்டியிட வேண்டும் என மகாகுரு கிருபாச்சாரியார் கருத்தொன்றை முன்வைக்கின்றார். அவமானப்பட்ட கர்ணன் தலை குனிந்து நின்றார். அந்த தருணம் துரியோதனன் அஸ்தினாபுரத்துக்கு கட்டுப்பட்டிருந்த சிற்றரசான அங்க தேசத்துக்கு இனி கர்ணனே அரசன் என நியமித்தார். இதுவரை அனைவரும் தேரோட்டியின் மகன், குலத்தால் தாழ்ந்தவன் என சொல்லி அவமானப்படுத்தி பார்த்த கர்ணனுக்கு துரியோதனன் முதலாக சம உரிமை கொடுத்து நின்றதை பார்த்து கண் கலங்கினார் கர்ணர். இப்படி அரங்கில் ஆரம்பமான இவர்களது நட்பு காலப்போக்கில் உயிர் நட்பாக மாறியது. எந்த அளவிற்கு என்று பார்த்தோமானால், ஒருமுறை துரியோதனின் மனைவி பத்மாவதி கர்ணனுடன் பகடை விளையாடி கொண்டிருந்தார். பத்மாவதி தோல்வியடையும் நிலை வருகின்றது. அவ்வேளை அங்கு துரியோதனன் வருவதை பார்த்த பத்மாவதி மரியாதை கொடுக்கும் விதமாக ஆட்டத்தை விட்டு எழும்புகிறார். பாதியில் எங்கு செல்கிறாய் என்று கர்ணன் விளையாட்டுத்தனமாக பத்மாவதியை பிடிக்கும் போது அவளின் இடுப்பில் கைப்பட்டு இடுப்பில் இருந்த முத்துக்கள் கீழே சிதறத் தொடங்கினர். நண்பனின் முன்னாடி இவ்வாறு நடந்துவிட்டதே என கர்ணன் வருத்தம் ஊறும் போது துரியன் சிறிதளவும் அதை எண்ணாமல் சிதறிய முத்துக்களை எடுக்கவா இல்லை கோர்க்கவா என்று கேட்டார். அதன் அர்த்தம் கர்ணன் மீது கொண்ட நம்பிக்கை. இதன் பிறகு சிறிது காலம் கழித்து பாஞ்சால நாட்டு இளவரசி திரௌபதியின் சுயம்பரம் நடக்கின்றது. அந்த போட்டிக்கு கர்ணனும் கலந்து கொள்கின்றார். ஆனால் துரியோதனன் சார்பாக கலந்து கொள்கின்றார். அதேவேளை திரௌபதி முன்னரே அர்ஜுனனை விரும்பி இருக்கின்றார். அதேவேளை கர்ணன் தாழ் குலத்தை சேர்ந்தவன் என்ற விடயத்தை அறிந்ததும் கர்ணன் வில்லை எடுத்து அம்பை எய்தும் நேரம் பார்த்து சபையிலிருந்து திரௌபதி ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். அதாவது, தாழ்ச்சி குலத்தானை விவாதம் செய்யேன் என்று கூறி கர்ணனை அவமானப்படுத்தி விட்டார். இதன் பிறகு அர்ஜுனன் போட்டியில் வென்று பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியை திருமணம் செய்தனர். இதன் பிறகுதான் கௌரவர்கள் பாண்டவர்களை பழி தீர்க்கும் விதமாக சகுனியின் சூழ்ச்சியால் பகடை போட்டி ஒன்றை அஸ்தினாபுரத்தில் அறிமுகம் செய்கின்றனர். இந்த போட்டியில் பஞ்ச பாண்டவர்கள் தோல்வியுற்று அன்று நிறைந்த சபையில் பாஞ்சாலியின் துகிலுறுப்பு என்ற கோர சம்பவம் நடந்தது. அந்த நிறைந்த சபையில் பாண்டவர்களும் வேறு எவரும் திரௌபதிக்கு உதவி செய்ய முடியாமல் போனது. இதன் போது கர்ணன் திரௌபதியை காக்க பாண்டவர்களை கோபப்படுத்த முயன்றார். அதாவது, ஐவருக்கு மனைவியான நீ பத்தினியா என கேட்டார். அப்போதும் பாண்டவர்கள் அமைதியே காத்தனர். அதன் பிறகு பாண்டவர்களுக்கு 12 வருடம் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞானவாசமும் வழங்கினர். இவை அனைத்தும் பூர்த்தியாகி பாண்டவர்கள் மீண்டும் அஸ்தினாபுரம் வரும்போது அஸ்தினாபுரத்தில் இருந்து இந்திரபிரஸ்தம் என்ற அவர்களுடைய ராஜ்யத்தை மீட்பதன் பொருட்டு போர் செய்ய முடிவு செய்தனர். ஆனால் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவரான தர்மரின் உபதேசங்களின்படி பஞ்ச பாண்டவர்களும் அமைதி காத்தனர். அதன் போது கிருஷ்ண பரமாத்மா வருகை தந்து அஸ்தினாபுரத்திற்கு அமைதி தூதுவனாக சென்று, துரியோதனா, பாண்டவர்களின் இந்திரபிரஸ்த ராஜ்யத்தை தந்துவிடு, அவ்வாறு இல்லவேடின் அவர்களுக்கு 5 கிராமம் தா, அல்லது 5 ஊர் தா, அல்லது 5 வீடாவது தா துரியோதனா என்று கேட்டபோது ஆணவமும் அகங்காரமும் படைத்த துரியோதனன் ஒரு ஊசி முனை இடம் கூட தர முடியாது என கூறி மறுத்தான். போர் ஆரம்பமாகின்றது. அத்தோடு சூழ்ச்சியும் ஆரம்பமாகின்றது. கிருஷ்ணர் கர்ணனின் ஜனன ரகசியத்தை எடுத்து கூறி போரை துறக்குமாறு எடுத்துரைக்கிறார். அதாவது, அன்பு கர்ணா, நீ யசோதாவுக்கும் தேரோட்டி அதிரதனுக்கும் பிறந்தவன் அல்ல. நீ ஒரு தெய்வீக குழந்தை. உன் தாய் ராஜமாதா குந்தி, உன் பிதா அகில உலகிற்கும் வெளிச்சம் தரும் சூரியன் தந்த சூரிய புத்திரன் நீ.
எடுத்து கூறி போரை துறக்குமாறு கூறினார். இருப்பினும் கர்ணன் தன் மித்திரன் துரியோதனை விட்டு வரமாட்டேன் என ஆணிப்பதித்தாற் போல் கூறிவிட்டார். பிறகு தாய் பாசத்தால் கர்ணனை போரை துறக்க செய்யலாம் என கிருஷ்ண பரமாத்மா முடிவு செய்தார். குந்தியும் தனது மகன் கர்ணனை சென்று பார்க்கும் போது இருவரும் கண் கலங்கி மனவேதனையோடு இருந்தனர். அதே வேதனையோடு போரில் கலந்து கொள்ள வேண்டாம் மகனே என குந்தி எடுத்து கூறும் போது கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க வேண்டும் என விசுவாசத்தோடு குந்தி தேவியை மறுத்துவிட்டு இருப்பினும் தன் தாயின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு வரத்தையும் வழங்க முடிவு செய்தார். போரில் காண்டிவதாரியான அர்ஜுனனை என் கரம் கொண்டு வதைப்பேன், வேறு யாரையும் என் கரம் கொண்டு வதைக்க மாட்டேன் என வரமளித்தார். பிறகுதான் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதிர்பார்த்த குருச்சேத்திர யுத்தம் எனப்படும் மகாபாரதம் ஆரம்பமாகின்றது. ஒரு புறம் பாண்டவர் படையும் மறுபுறம் கௌரவர் படையும் இருக்கும் போது பீஷ்மர் கர்ணனை குலத்தால் தாழ்ந்தவன் இன்று இந்த போரில் கலந்து கொள்ள கூடாது என கங்கை மைந்தர் பீஷ்மர் ஆணையிட்டார். முரசொலி முழங்க கருமேகம் சூழ பிரம்மாண்டமாக இருபடையும் நேருக்கு நேர் யுத்தம் புரிய ஆரம்பிக்கின்றன. 3 நாட்களில் பீஷ்மர் வெறும் 9 அஸ்திரம் கொண்டு 7 அக்ரோனி சேனையை ஜலசமாதியாக்கினார். நிலை நீடித்தால் பீஷ்மர் 2 நாட்களில் முழு போரையும் முடித்து விடுவார் என்று தெரிந்த கிருஷ்ண பரமாத்மா சூழ்ச்சியை கையாளுகிறார். அதாவது சிகண்டி என்ற அம்பையை வரவழைத்து அர்ஜுனன் மூலம் ஆயிரக்கணக்கான அம்பு மலை பொழிய வைத்து போரில் பீஷ்மரை மடிய செய்கின்றனர். பிறகு குரு துரோணாச்சாரியார் களம் புகுந்தார். துரோணரை கொல்வதற்காக கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றுவிட்டு அஸ்வத்தாமன் மடிந்தான் என பொய் வதந்தியை பரப்பியுடன் ஆச்சாரியார் மகன் இறந்த கவலையில் அஸ்திரம் துறந்தார். இறுதியில் அவரின் தலை சிறை சேதம் செய்யப்பட்டு யுத்த காலத்தில் மடிந்தார் துரோணாச்சாரியார். இதன் பிறகு குருச்சேத்திரத்தின் 17வது நாள் போரில் கர்ணன் கௌரவர்கள் படைக்கு ஆதரவாக களமிறங்குகிறார். கர்ணனின் ஆக்ரோஷமான வீழ்த்தாக்குதலுக்கு முன் போராட முடியாமல் பாண்டவர் படை நிலை குலைந்தன. அதுவரை தோல்வியில் இருந்த கௌரவர்கள் கர்ணன் வந்தவுடன் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றனர். இவ்வாறு சிம்ம சொப்பனமாக காட்சியளித்த கர்ணனை பார்த்து அர்ஜுனன் குறிப்பிடுகிறான் மாதவரிடம், மாதவா, கர்ணன் இருக்கும் இடம் நோக்கி ரதத்தை செலுத்துங்கள் என்று. அதற்கு கிருஷ்ண பரமாத்மா குறிப்பிடுகிறார், கங்கை மைந்தர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தை ரட்சிக்கும் எண்ணம் கொண்டே யுத்த களம் புகுந்தார். அதோடு குரு துரோணர் தன் புத்திரனின் மித்திரன் காக்க யுத்த களம் புகுந்தார். ஆனால் அங்க தேசத்து அரசன் கர்ணன் எனும் வில்லாளன் வெற்றியை எண்ணம் கொண்டு களம் புகுந்தவன். அவனது இத்தனை கால மன போராட்டம் அவனது பானத்தில் வெளிப்படும். அந்த பானம் ஒவ்வொன்றும் உன்னுயிர் பறிக்க சீறி பாயும். கர்ணனை வெல்வது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா என மாதவர் அர்ஜுனருக்கு அறிவுரை வழங்கி ஒரு கட்டத்தில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே போர் மூண்டதும் அர்ஜுனனது திவ்ய சக்தி வாய்ந்த அஸ்திரமானது கர்ணனது தேரை தாக்கும் போது தேர் 10 அடி பின்னோக்கி சென்றது. அதற்கு பதிலாக கர்ணனது நாகாஸ்திரம் அர்ஜுனன் மீது இடும் போது கிருஷ்ணன் அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக பூமியில் தனது காலை அடிக்கும் போது தேர் 1 அடி உள்நோக்கி சென்றது. அர்ஜுனனது தலைக்கு வந்த நாகாஸ்திரம் தேரில் பட்டு தேர் 3 அடி பின்போகிறது. இதனை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா தேரில் இருந்து எழுந்து சபாஷ் கர்ணா என பாராட்டுகிறார். இங்கு அர்ஜுனன், மாதவா, நான் எய்த அம்பு கர்ணனது தேரை 10 அடி பின்தள்ளியது. அதே கர்ணன் எய்த அம்பு வெறும் 3 அடிதானே பின்தள்ளியது. நீங்கள் ஏன் கர்ணனை பாராட்டுகிறீர்கள் என்று ஒரு வினாவை எழுப்பினான். இதன் போது கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறாய், இல்லை பார்த்தா, கர்ணன் தேரில் கர்ணன் மட்டும்தான் உள்ளான். ஆனால் உன்னுடைய தேரிலோ வாசுதேவ கிருஷ்ணன் ஆகிய நானும் தேர் கொடியில் அனுமானும் உள்ளான். நாங்கள் இருவரும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சத்தின் மொத்த எடையும். இப்படி இருக்கையில் எமது தேரை 3 அடி பின்தள்ளிய கர்ணனது வீரம் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் உள்ளது. இந்த இடத்தில் தான் அர்ஜுனன் தன்னை விட சிறந்த வீரன் கர்ணன் என்று அறிந்து கொள்கின்றார். இவ்வாறு கடும் சமர் நடக்கும் போது கர்ணனது தேர் சக்கரம் மண்ணில் புதையுண்டு போகின்றது. உதவிக்கு யாரும் இல்லாமல் தவிக்கின்றான். இதன் போதுதான் பசுவை கொன்ற பாவம் கர்ணனை வாட்டத் தொடங்குகின்றது. இதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாதவர் அர்ஜுனரிடம், பார்த்தா, இப்போதே நீ எடு உன் காண்டீபத்தை, கர்ணனை வதைத்து விடு என்று கூறுகையில், இல்லை வாசுதேவா, போர் நியதிக்கு புறம்பானது, நிராயுதபாணியை கொள்வது என கிருஷ்ண பரமாத்மாவிடம் கூறும்போது, சூரியன் அஸ்தமிக்கும் முன் நீ கர்ணனை கொல்லாவிடின் இனி எந்த ஜென்மத்திலும் உன்னால் கர்ணனை வெல்ல முடியாது. எனவே பார்த்தா, எடு உன் காண்டீபத்தை, செலுத்து உன் கணையை என அர்ஜுனனுக்கு கட்டளையிடுகிறார். அர்ஜுனன் போர் நியதியை மீறுவதை கண்ட கர்ணன் தனது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த நினைக்கின்றார். இதன் போதுதான் குருவான பரசுராமரின் சாபம் பலிக்க ஆரம்பிக்கின்றது. கர்ணன் பிரம்மாஸ்திர மந்திரத்தை மறந்து அர்ஜுனனது அம்பு தாக்கி மாவீரன் கர்ணன் முதன்முறையாக போரில் மண்ணில் சாகிறான். மண்ணில்
விழுந்தாலும் கர்ணனது உயிர் செல்லாமல் அவன் செய்த தர்மம் அவனை காத்து கொண்டிருந்தது. மீண்டும் கிருஷ்ண பரமாத்மா தனது சூழ்ச்சியை உபயோகிக்கின்றார். அதாவது ஓர் அந்தணன் போல் தனது உருவை மாற்றிக்கொண்டு கர்ணனிடம் சென்று நீ செய்த தானத்தை எல்லாம் எனக்கு தானமாக தருவாய் கேட்டதும் சற்றும் பிசகாமல் தானமாக வழங்கினான் கர்ணன். இதன் போதுதான் உலகம் இவரது வீரத்தை பறைசாட்டுகின்றது. அதாவது கொடுப்பாரான கடவுளுக்கே கொடுத்துதவியவன் கர்ணன் என இவரது வீரம் இன்று வரை வரலாற்றில் பறைசாற்றப்படுகிறது. கர்ணன் தனது உயிர் போகும் தருவாயில் மாதவரிடம் ஒரு வினா ஒன்றை கேட்கிறார். எனது வீரத்திற்கான அங்கீகாரம் கிடைக்காதா மாதவா என. அதற்கு கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார், அன்பு கர்ணா, நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளை, உன் ரதம் பூமியில் புதைந்த நேரம், கற்ற திவ்ய வித்தையை நீ அடியோடு மறந்த வேளையில் கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என உன்னை வதைக்க முற்படுகின்றோமே. இது ஒன்றே கர்ணா காலம் உள்ளவரை உன் வீரத்தை பறைசாற்றும் என கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். கர்ணனின் உயிர் குந்தி தேவியின் மடியில் செல்லுவதை பார்த்த பஞ்ச பாண்டவர்கள் உண்மை அனைத்தையும் அறிந்தனர். கோபமடைந்த அர்ஜுனர், வஞ்சகன் கிருஷ்ணர், நீ ஏன் என் அண்ணனையே கொல்ல வைத்தாய் என்று கோபம் கொள்கிறார். அதன் போதுதான் கிருஷ்ண பரமாத்மா ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அர்ஜுனா, நீ எங்கடா அவனை கொன்றாய்? அவன் செய்த தர்மத்தை என்னாலே கொல்ல முடியாமல் கையேந்தி நின்றேன். நீ கொன்றாய் என்று பிதற்றுகிறாய். உனக்கு முன்பு அவனை 6 பேர் கொன்றுவிட்டனர். முதலில் உன் தாய் அவனை பிறந்தவுடன் நதியில் விட்டாள். இரண்டாவதாக குரு பரசுராமர் அவன் கற்ற வித்தையை மறக்குமாறு சாபம் அளித்தார். மூன்றாவது பசு உரிமையாளர் தேர் மண்ணில் புதையுண்டு போகும் என சாபம் வழங்கினார். நான்காவது இந்திரன் கவச குண்டலத்தை தானமாக பெற்று சென்றான். ஐந்தாவது நாகாஸ்திரம் உன்னை தாக்காமல் நான் காத்தேன். ஆறாவது தேரோட்டி தக்க சமயத்தில் கைவிரித்தான். இப்படி 6 பேர் கொன்ற ஒரு செத்த பாம்பை கொன்றுவிட்டு நான் கொன்றேன் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றார். இவ்வாறு ஒருவனது வாழ்வில் தாய், தந்தை, குரு, தெய்வம் அனைவராலும் சூழ்ச்சி மற்றும் கைவிடப்பட்டு மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் சென்ற கர்ணனின் வீரம் என்பது சொற்களின் கூட்டத்தால் அடங்காது. இத்தகைய வீரனது வீரமானது வரலாறு இவ்வுலகில் இருக்கும் வரை பறைசாற்றப்படும்.